தம் மீது எவ்வாறான பழிச்சொற்கள் பிரயோகிக்கப்பட்டாலும் எவ்வளவு எதிர்ப்பு வெளியிடப்பட்டாலும் அதற்காக கவலைப்படப் போவதில்லை என வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ் இந்து கல்லூரியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நீதித்துறையை அடுத்து ஆன்மீகத்துடனும் இலக்கியத்துடனும் மூழ்கியிருந்த தாம் வலுக்கட்டாயமாக இழுத்து வரப்பட்டு தேர்தலில் போட்டியிட வைக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், தற்போது கட்சியில் ஒருவர் இருவர் எடுக்கும் முடிவுகளுக்கு எல்லோரும் கட்டுப்பட வேண்டுமென எதிர்பார்க்கிறார்கள் என குறிப்பிட்டார். அத்துடன் குறை நிறைகளை சுட்டிக்காட்டினால் தன்னை எதிர்ப்பு அரசியல்வாதி என கூறுவதாகவும், தாம் அரசியல்வாதியோ கட்சி சார்ந்தவனோ இல்லை எனவும் முதலமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். என்னை பலரும் ஒரு எதிர்ப்பு அரசியல்வாதி என்று வர்ணிப்பதை நான் அறிவேன். நான் ஒரு அரசியல்வாதியும் இல்லை, கட்சி சார்ந்தவனும் இல்லை. நீதித்துறையில் எனது காலத்தை கழித்த பின்னர் சிவனே என்று ஆன்மீகத்துடனும் இலக்கியத்துடனும் சட்டத்துடனும் மூழ்கியிருந்த என்னை வலுக்கட்டாயமாக இழுத்து வந்தார்கள். தேர்தலில் போட்டியிட வைத்தார்கள். மக்களும் தங்கள் வாக்குகளை பெருவாரியாக எனக்கு அளித்து அமோக வெற்றியடைய செய்தார்கள். அதனால் என் நிலை மாறியது. இங்கு வந்த பின்னர் தினமும் என்னை சந்திக்க வருகின்ற மக்கள் படுகின்ற அவலங்கள் பற்றி, அவர்களுடைய கஷ்டங்கள் பற்றி, அவர்களுடைய தேவைகள் பற்றி, அவர்கள் பறிகொடுத்த வசதிகள் பற்றி, அவர்கள் வாழ்வில் இழந்தவனை பற்றி தமது சோக கதைகளை எனக்கு எடுத்து கூற கூற என்னுள்ள ஒரு வைராக்கியம் பிறந்தது. மக்களுக்கு என்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் எந்த மட்டத்திலாவது சென்று பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அதற்காக நான் எவ்வாறான எதிர்ப்பை அல்லது பழிச்சொல்லை ஏற்க நேர்ந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்படப் போவதில்லை. இதேவேளை கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் வெளிநாட்டு நிதிகள் வடக்கு மாகாண சபையினூடாக வருவதில் இருந்த சிக்கல் நிலை தற்போதைய ஆட்சியில் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். வடமாகாணத்தை பொறுத்தவரையில் இன்று வடமாகாணத்தை ஆள்வதற்கென ஒரு தனியான அழகாக வடமாகாண சபை உருவாக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஒவ்வொரு பிரதேச சபைகளையும் நகர சபைகளையும் மாநகர சபையையும் நிர்வகிப்பதற்கு அவற்றிற்கென தனியான ஒவ்வொரு சபைகள் அமைக்கப்பட்டுள்ளன.